ஒரே ஒரு ஈவினிங் வந்தீங்கன்னா இவ்வளோ காசு கிடைக்கும், இல்லை நடுவில் ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா இப்போ சீரிஸ் இருக்கு, அதுக்கு நீங்கள் கமெண்ட்ரி வந்தீங்கன்னா இருக்கு, அதெல்லாம் எனக்கு போவேன். ஏன்னா என்னோட கோர் ஃபோக்கஸ் வந்து இப்போன்னு இல்லை, எப்பவுமே அப்படி தான் இருந்திருக்கு. நான் எல்கேஜி பண்ணும்போது எல்கேஜி தான் பண்ணுவேன். பட் உங்களோட லைஃப் கொஞ்சம் பெஸ்ட் லைஃப்ங்க, கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கு. பிகாஸ் எல்லாருக்கும் அமையாது. ஐயோ இப்போ ஐயோ ஏங்க எல்லாம் வயிற்றுலாம் பேசுற மாதிரியே இருக்கு. ஏங்க வயிற்றுல சொல்லுங்க, ஹவ் பிளஸ்ட் யூ ஆர்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறேன் நான். அப்படி அப்புறம் உங்களை சொல்ல இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலையும் இதே மாதிரி ஒன்று சொல்லி அப்படியா? நான் இதுக்கப்புறம் வந்து அதான் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், இப்போ ஐயோ பசிக்குது, வீட்டில் வேற பொண்டாட்டியோட சண்டை, ரோட்ல தான் படுக்கணும் அப்படி வரணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஹாப்பியா இருக்கேன் அப்படி சொன்னாலே ஆமாண்டா இருப்படா நீ இருக்க மாட்ட அப்படின்றானுங்க. கீழே வந்து பார்த்தா சம்மந்தமே இல்லை, நம்ம சந்தோஷமா இருந்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேன். இல்லைங்க, நான் ஆக்சுவலாக சொல்ல வந்ததுன்னா ஒரு பிளஸ்ட் லைஃபாக வாழ்றீங்க, ஹவு பிளஸ்ட் யூ ஆர்னு ஃபீல் பண்ண. தேங்க்யூ அப்படியே நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக இல்லை தான், அதுவும் அவன் இருக்கான் என் ஃப்ரெண்டு தான், என் சொத்தெல்லாம் எடுத்துக்க பார்த்துக்கிறான். எனக்கு சுத்தமாக நல்ல நண்பர்களே கிடையாது. வீட்லேயே எக்கச்சக்க பிரச்சனைங்க அவடியப்பன். இந்த மாதம் இஎம்ஐ வேற கட்டல, பயமாக இருக்கு. நம்பிட்டேன். இந்த வாட்சே வந்து கடன் வாங்கி தான் போட்டு இல்லைங்க, சீரியஸாக நம்ம நினச்ச விஷயத்த பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதுக்கு என்வரான்மெண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. எல்லாருக்கும் நினச்ச விஷயம் பண்ண ஆசை இருக்கும், பட் எல்லா என்வரான்மெண்ட்டும் ஃபேவரபுளாக இருக்காது. அட்லீஸ்ட் ஃபேவரபுளாக அமைச்சிக்க ட்ரை பண்ணுவோம், பட் மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு எல்லாம் ஃபேவரபுளாக இருக்குங்கப்போ அது பெஸ்ட் லைஃபாக ஃபீல் பண்ணுறேன். அதை சொன்னேன் நான். நம்ம எல்லாத்தையும் மிகைப்படுத்துகிறோம் அப்படியப்பன். நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லாமே ஜாஸ்தி. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். பாசிட்டிவிட்டினா என்ன தெரியுமா, நெகட்டிவிட்டி அவாய்ட், இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்களேன். ரொம்ப சிம்பிள் தான். என்னோடய கோர் ஃபோக்கஸ் வந்து என்னை சுற்றி இப்போ வந்து ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியில் அவங்க குழந்தைங்களாம் செமையாக படிக்கணும். அவங்க ஜென்ரேஷனில், அதான் எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதோடு எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் பெட்டராக இருக்கணும். இதுக்கு தான் நான் வந்து 21 வயசில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். 20 வயசுலேயோ அந்த டைமில் எனக்கு முதல் வேலையில் என்னோடய நோக்கம் வந்து என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்தது. ஸோ நாங்களாம் பெட்டராக இருக்கணும், என்னோடய தம்பி தங்கச்சிலாம் செம்மையாக படிக்க வைக்கணும், அவங்களாம் செம்மையாக படிக்கணும். இப்போ அது டீமாக மாறும்போது இதுதான் என்னோடய ஒரே ஃபோக்கஸு. இப்போது இது எதுக்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பாட்டம் லைன் ஃபேமிலிக்காகன்னும் போது அந்த ஃபேமிலிக்கிட்ட நம்ம இருக்கணும். இப்போ அதுக்காக தான் நான் வேலை செய்கிறேனே தவிர வேலை செய்கிறதுக்காக நான் இல்லை. நான் வந்து குடும்பத்தை பெட்டராக வச்சுக்கிறதுக்கு வேலை செய்கிறேன். இந்த குடும்பம் ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு 30 குடும்பம். அந்த 30 குடும்பத்தையும் பெட்டராக வச்சுக்கணுன்னா 30 பேரும் குடும்பத்தோடு இருக்கணும். நான் வாடா மச்சி வா, உன் குடும்பத்தை பெட்டராக நம்ம வச்சுக்கலாம், நீ குடும்பத்தோடய போய் இருக்காது, என் கூடயே இருந்து வா வேலை செய்யலான்னு சொன்னால் அவன் எதுக்கு என் கூட இருக்கணும்? நாங்கள் இப்போ எழுதினோம் இந்த 14 மாதம்லாம் சொன்னால என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் 10 நாள் எழுதுவோம். ஒரு 4 நாளைக்கு நான் யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டேன், யாருமே என் ஃபோன் எடுக்கக்கூடாது, அவங்களும் யாருக்கும் என் கூட பேசுவார்த்தை இருக்காது. அவங்க வீட்டோடு இருப்பாங்க. வீடு இல்லாதவன், அதாவது ஒய்ஃபு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லாதவன், சும்மா நீ போய் தூங்கு, என்ன பண்ணுமோ உனக்கு பிடிச்சதோ நீ பண்ணு, ஆனால் என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட பேச வேணாம், ஏன்னா எனக்கு வீடு இருக்குது. ஸோ காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 5 மணிக்கு 4:30 மணி 5 மணிக்கு அனுப்பிச்சிடுவேன் நான் எல்லாரையும். அவ்வளோதான். என்னால் சில நாளைக்கு வந்து 2 மணிக்கே அனுப்பிச்சிடுவேன். எனக்கு இதுக்கப்புறம் உங்களை பார்க்க வேணாம், அவங்களுக்கு அதே தான் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது நான் சார்ட் அவுட் பண்ணி இருக்கும்போதே எனக்கு நிறையா விஷயம், எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கும். எனக்கு வீட்டுக்கு போகணும். எனக்கு இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போவேன். எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கானா இன்றைக்கி, ஆனால் எனக்கு எங்கே நீங்கள் விட்டிங்கனாலும் எனக்கு வீட்டுக்கு. ஸோ அப்படி ஒரு வீடு அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வீடு அமைச்சிக்கிறதுக்கு நான் நிறையா தப்பு பண்ணி, நிறையா வந்து எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாமல் லேர்ன் பண்ணி நான் இப்போ அமைச்சிருக்கேன். அதை டிஸ்டர்ப் பண்ணுற எந்த விஷயத்தையும் நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்.